ரன்பீர் கபூர் நடித்து வெளிவந்திருக்கும் துரேந்தர் அப்படின்ற ஒரு இந்தி படம் இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மிக மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இந்த துரேந்தர் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல தமிழ்ல என்ன மீனிங் தெரிஞ்சுப்போம். ஒரு வேலையில் மிகவும் திறமையானவர் அப்படின்றதுதான் இந்த துரேந்தர் அப்படின்ற இந்தி சொல்லின் தமிழாக்கம். ஒரு வேலையில மிக சிறந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு அனுப்புறாங்க. அதுதான் துரேந்தர். இந்த துரேந்தர் படத்துல பல உண்மை கதைகளை, உண்மையான நடந்த சில நிகழ்வுகளை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறதா இந்த படத்தினுடைய நம்முடைய தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனரும் சொல்றாங்க. இந்த படமும் உண்மை கதையும் என்ன அப்படின்றத நம்ம இந்த காணொலியில முடிஞ்ச அளவுக்கு அந்த கதையை சொல்லி அது இந்த உண்மை நிலவரங்களோட எப்படி ஒத்து போகுது அப்படின்றத நீங்க இந்த காணொலியில பார்க்க போறீங்க. இந்த படத்தின் கதாநாயகன் ரன்பீர் சிங் கிட்டத்தட்ட பல படங்கள் இப்போ 83 போன்ற ஒரு கபில் தேவனுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு படமா இருந்த 83 படம், அப்புறம் ஏற்கனவே சில வரலாற்று கதைகள் நடித்து இன்று இந்திய அளவு மட்டும் இல்லாமல் உலக அளவில் பேசப்படும் ஒரு மிக சிறந்த நடிகராக இருக்கார். எந்த மொழி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கூட, எந்த மொழியா இருந்தாலும் திறமையை பாராட்டக்கூடிய ஒரு தமிழர்கள். அந்த வகையில இந்த ரன்பீர் கபூரினுடைய திறமை இன்னைக்கு மிக பெருசா இருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதித்யா தர். இந்த படத்துல ரன்பீர் கபூரோட சேர்ந்து சஞ்சய் தத், நம்முடைய தமிழின் ஒரு ஒரு மேடி, மாதவன் மற்றும் அக்ஷய் கண்ணா. அக்ஷய் கண்ணா யார் அப்படின்றது பழைய ஆளுங்கள்லாம் தெரியும். பல இந்தி படங்கள்ல கதாநாயகனா நடிச்சவர். மண்டை கொஞ்சம் சொட்டையா இருந்ததா கூட அதுலயே ஹீரோவா நடிச்சு இந்தி படத்துல கலக்குனவர். அவர் கூட அர்ஜுன் ராம்பால் மற்றும் ராகேஷ் பேடி நடிச்சிருக்கிறாங்க. இது மேல இருக்கிற இந்த பொண்ணு உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கோம், சாரா அர்ஜுன். இவங்க நம்ம தெய்வ திருமகன் படத்துல விக்ரமுக்கு குழந்தை நடிச்சவங்க. இப்போ கூட நம்முடைய வரலாற்று படத்துல கூட, நம்முடைய கல்கி எழுதிய அந்த படத்துல கூட, மணிரத்னம் இயக்கிய படத்துல கூட ஐஸ்வர்யாவுடைய சின்ன பொண்ணு வேஷமா நடிச்சிருந்தவங்க இந்த சாரா அர்ஜுன், தனிஷ் பாண்டோர் அப்படின்ற இன்னொரு இந்திய நடிகர். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு 3 உண்மை கதைகளை உண்மை நிகழ்வுகளை அடிப்படையா வைத்து இந்த படத்தினுடைய கதை எழுதப்பட்டிருக்கு. அந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கும் அந்த கதைகள், அந்த அடிப்படை உண்மைகளை பத்தியும் சின்னதா நம்ம பார்த்துட்டு அப்படியே இந்த படக்கதையும் அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுல முதல்ல அவங்க காட்டுறது இந்த விமான கடத்தல். இது 24/12/1999 வருடம் நம்ம இந்தியாவில் நடந்தது. இது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். டெல்லிக்கு போயிட்டு இருந்த அந்த விமானத்தை ஒரு 5 அதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததில்லை இந்தியாவில். அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்ப இந்த விமான கடத்தல ஒரு 5 தீவிரவாதிகள், 169 பேசஞ்சர் பிளஸ் ஒரு 11 பேர் வேலையாட்கள் இருந்த அந்த விமானத்தை, இந்த விமானத்தின் பெயர் கூட உங்களுக்கு தெரியும். அந்த விமானத்தை கிட்டத்தட்ட இங்கிருந்து கடத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்க, இந்த விமானத்தின் பெயர் IC-814 கந்தஹார் ஐஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்றாங்க, 1999 வருடம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் ஸ்கிரீன்ல. இந்த 1999 2024/12/1999 வருஷம் நம்ம டெல்லியிലേക്ക് போக வேண்டிய அந்த ஃபிளைட்டை, டெல்லியில இருந்து போற ஃபிளைட்டை கடத்தி ஃபர்ஸ்ட் துபாய்க்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. துபாயில எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாள் அங்க வைக்கிறாங்க. டிமாண்ட் பண்றாங்க, ஒரு 3 தீவிரவாதிகளை நீங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க. காலம் ஆக ஆக என்ன பண்றாங்க, ஒரு நாள் ஃபுல்லா பாக்குறாங்க. அந்த ஒரு நாள்ல அது நடக்காதால இந்த ஹைஜேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, துபாய் உங்களுக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு கந்தஹார் அப்படின்ற ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு இடத்துமான கந்தஹாருக்கு என்ன பண்றாங்க, அந்த விமானத்தை கடத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நடந்த இந்த இந்த பிக்சர்லாம் அப்ப இது சினிமாவோட வந்த பிக்சரு. இந்த பிக்சர்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப உண்மையாவே இருந்த நிகழ்வுகள். இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தாலிபான்கள் எல்லாமே இந்த கந்தஹார் அந்த விமான நிலையத்தை சூழ்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் அந்த நேரத்தை லைவ்ல நினைச்சா இப்பயுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்துல இந்த விமானத்தை கடத்திய அந்த 5 பேர் கும்பலை கொண்டு இந்த கதையை இந்த IC-814 கந்தஹார் ஹைஜாக் அந்த கதையை வச்சு என்ன பண்றாங்க, இந்த கதையை ஆரம்பிச்சு எடுத்துட்டு போறாங்க.
இதுவும் அப்ப இருந்த ஒரு உண்மையான பிக்சர், இது சினிமா பிக்சர் கிடையாது, உண்மையான பிக்சர் இது. அந்த அந்த படத்துல அந்த சீனை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த வில்லன்களை வந்து அழிக்கிறதுக்காக மாதவன் வந்து ஒரு பிளான் போடுறாரு. ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா 2001 13 12 2001 நடந்த பார்லிமெண்ட் அட்டாக் வந்து வந்துருது. பார்லிமெண்ட் அட்டாக் அப்படின்றது உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியுன்றது எனக்கு தெரியல. அப்ப 2001 நம்முடைய பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருந்த நேரத்துல வந்து சில தீவிரவாதிகள் இதே மாதிரி பார்லிமெண்ட் உள்ள பூந்து உள்ள இருக்கக்கூடிய எல்லா எம்பிகளையும் கைது செய்து அல்லனா சுட்டு வீழ்த்தி இந்தியாவினுடைய ஒரு ஒரு ஒற்றுமையை வந்து ஒரு குலைக்கணும், இந்தியா உலக நாடுகள்ல இந்தியாவுக்கு இருக்கிற மதிப்பை குறைக்கணும் அப்படின்றதுனால இது பண்ணாங்க. இது வந்து இந்தியாவில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலே மிக மிக தீவிரமான ஒரு தீவிரவாத தாக்குதல் தான். இதான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது வந்து இது 1999 நம்மளோட வாஜ்பாய் காலத்துல 2001 வாஜ்பாய் இருந்தாலே அந்த காலகட்டங்களில் நடந்த இன்சிடென்ட். இதுல 1999 2001 காலங்கள் நடந்தது. இது வந்து இது வந்து சினிமால காட்டப்பட்ட அந்த ஒரு காட்சி. இதுதான் அந்த பார்லிமெண்ட் அட்டாக் 2001 இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக்ல நடக்கும்போது மற்றவங்களை காப்பாற்றணும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டை வச்சு என்ன பண்றாரு மாதவன் வந்து இதுக்கப்புறம் கதை ஸ்டார்ட் ஆயிடுது. உண்மை கதையை வச்சு பேஸ் பண்ணிட்டு இதுல வந்து பன்சாலி அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்தியாவுடைய ஹை கமாண்ட் அப்படின்ற மாதிரி கேரக்டர்ல வந்து மாதவன் நடிச்சிருக்கிறாரு. இவர் வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து தீவிரவாதம் பண்றாங்க, அப்ப அவங்களை ஒழிக்கிறது நம்ம பாகிஸ்தான்லயே ஒரு துரந்தர், அதாவது வேலையில மிக சிறந்த ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்முடைய ரன்பீர் கபூரை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரம்பத்துல அவர் எங்க இருந்து முன்கதெல்லாம் ஒன்றும் பெருசா சொல்ல, ஆனா ரன்பீர் கபூரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு பாகிஸ்தானுக்கு அனுப்புறாங்க. லஹாரி அப்படின்ற அந்த ஊருக்கு வந்து அவரை வந்து முதல்ல அனுப்புறாங்க. அப்ப இவர் இந்த டீ கடை வச்சிருக்கிறார் பாருங்க, இவர் வந்து ஏற்கனவே இருக்கிற இந்திய உளவாளி, இவருடைய இடத்துக்கு அனுப்புறாங்க. இவர் வந்து அவரை பார்த்து இவர் தான் உளவாளின்னு சொல்லி கண்டுபிடிச்சி 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப ஒன்னா இருக்கும் போது இவங்க 2 பேர் டார்கெட்டுமே இந்த பலோஜி அப்படின்ற இந்த ஒரு ஆளை வந்து நெருங்கணும். இந்த ஆள்கிட்ட நெருங்கினதா இந்த ஆள் வந்து அப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு. அந்த அந்த லஹாரி ஊர்ல வந்து இவர் தான் ஃபேமஸா இருக்காரு. இவருக்கும் அதே குரூப்ல 2 இதெல்லாம் கதைகள், இதெல்லாம் வந்து உண்மை கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து சினிமா எழுதப்பட்ட கதைகளா இருக்கும். இது வந்து உண்மை கதை, ஏற்கனவே சொன்னது உண்மை கதை, இது உண்மை கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க இதெல்லாம் கதைகள் நம்மளுக்கு பார்க்காதது, இவங்களோட கற்பனை கதையா கூட இருக்கலாம். இதெல்லாம் கற்பனை கதை இருக்கும், கற்பனை கதையும் உண்மை கதையை கலந்த துரந்தர் படம். இந்த ஊர்ல வாழக்கூடிய 2 குரூப்புக்கு சண்டை. அதுல இவருடைய ஒரு மகனை வந்து சாகடிக்க பிளான் பண்றாங்க. அது வந்து இந்த டீ கடைக்காருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அதெல்லாம் என்ன பண்றாருன்னா இவரு நம்முடைய ரன்பீர் கபூர் வந்து உஷார்படுத்தி இப்ப நம்ம போய் இவருடைய மகனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த குரூப்ல வந்து சேர்ந்துடலாம். இந்த குரூப்ல இவரோட குரூப்ல இந்த பலோஜி குரூப்ல நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் மூலயமா வந்து நம்ம தீவிரவாதத்தை ஒழிச்சு இந்தியாவுக்கு வந்து நம்ம நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த மகனை காப்பாத்துறாங்க. அந்த மகனை ஒரு மகனை இறந்து போயிடறான், ஒரு மகனை காப்பாத்துறாங்க. இருந்தாலும் அந்த நம்ம பலோஜ் இருக்கார் இல்லையா, நம்ம வில்லன், அவர் என்ன பண்றாரு, இவனை வந்து புடிச்சு போய் படத்துல பல படங்களை காட்டின அதே மாதிரிதான் இருக்கும். இவரு தம்பி 2 பேரும் சேர்ந்து அவரை பிடிச்சி போய் கூடயே வச்சுக்கிறாங்க. அவர் வந்து ஹீரோ வந்து பல நேரத்துல வந்து நம்முடைய வில்லனுக்கு வந்து உதவி பண்ணி என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப ஒத்துமையாயிடுறாரு. இவரு தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. அந்த லஹாரி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. இவரு இந்த வில்லன் கூட சேர்ந்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கவர்ந்து, ஏன்னா அந்த வில்லன் வந்து அந்த அந்த மதத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் கூட வச்சுட்டு இவர் வந்து அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளா இருக்கிறாரு. ஆனா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா பணம் அச்சிடும் முதலாளிகள். யார் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்திய கரன்சியை வந்து பாகிஸ்தான்ல வந்து மெஷின் வச்சு அச்சடிச்சு இந்தியாவில் ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த 2 பேர் வந்து அந்த 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 படத்துல இந்த 2 இவரு அண்ணன் தம்பி 2 பேர் வராங்க. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட இருந்து, அதாவது இப்ப இந்த இந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஆட்சியை வந்து மாத்தி நம்முடைய வில்லங்கிட்ட கொடுக்கணும். அப்ப நான் அந்த வில்லங்கிட்ட பேசுறாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நாங்க வந்து கொடுக்குறோம், நீ வந்து என்ன பண்ணு இவரை எதிர்த்து வந்து நின்று நீ ஜெயிச்சுனா நீ வந்து திறமையானவனா இருக்க, எங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்ப. இவர் வெறும் அரசியல்வாதியா மட்டும்தான் இருக்காரு, நீ பெரிய ரவுடியா இருக்க, நீங்க வந்து சில தேவைகள் ஏற்படுது, இந்தியா மேல மேலும் சில அட்டாக்கள் பண்றதுக்கு உன்னுடைய தேவை ஏற்படுது, அதனால நீ வந்து என்ன நல்லா இருக்கும், உனக்கு எவ்வளவுனா நாங்க பணம் செலவு பண்றோம், நீ என்ன பண்ணி எப்படின்னா வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய ஆளாகி இப்ப இருக்கிற அரசியல்வாதியை பீட் பண்ணிட்டு எங்க கூட வந்து சேர்ந்துரு அப்படின்றாரு. இப்போ இந்த வில்லன் என்ன பண்றாருன்னா அந்த பழைய நம்முடைய அரசியல்வாதியை பீட் பண்ணிட்டு இவர் அரசியல் வந்து பெரிய ஆளாக முயற்சி பண்றாரு. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா
இந்த பண முதலைகள் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு இவரை ஓரம் கட்டிட்டு இவர் பெரிய ஆளாக முயற்சி பண்றாரு. இவர் எப்படி பெரிய ஆளாக முடியும் அப்படின்னா, இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஹீரோ ரன்பீர் கபூர் வந்து அந்த ஒரு அரசியல்வாதி இருக்கார் இல்லையா, அவர் பொண்ணை காதலிக்கிறாரு. அது ஒரு இதுல வந்து காதலிச்சு எல்லாம் காட்டி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் லவ் ரூட் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை கதை கிடையாது, நம்பிடாதீங்க. இதுக்கு உண்மைக்கே சம்பந்தம் கிடையாது. உண்மை கதைகள் இது வரைக்கும் அது 2 மட்டும் தான். இதெல்லாம் இவங்களால திரிக்கப்பட்ட கதைகள். இந்த பொண்ணு வந்து 2 பேரும் காதலிக்கிறாங்க. அரசியல்வாதி பொண்ணும் நம்ம ரன்பீர் கபூரும் காதலிக்கிறாங்க. இதுக்கிடையில என்ன ஆகுதுன்னா, மும்பை அட்டாக், அதாவது மும்பை தாக்குதல் வந்து 26/11/2008 நடந்த மும்பை தாக்குதலை மையமா வச்சு அடுத்த சில காட்சிகளை வந்து நகர்த்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் தான் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐனா உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான்ல இருக்கிற பெரிய, அதாவது அரசாங்க வேலை, அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்கத்தால் சம்பளம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ தலைவர் இவரு. இவரே பயங்கரவாதிக்கு உடந்தையா தான் இருப்பாரு. அது இப்பயும் நடந்துன்னு தான் இருக்கு. ஸோ அதை படத்துல தெளிவா காட்டுறாங்க. இந்த ஐஎஸ்ஐ தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய வில்லனை கூப்பிட்டு அந்த பண முதலைகள் வந்து இந்த ஐஎஸ்ஐ தலைவருக்கு வந்து ஹெல்ப்பர். அதனால இந்த ஐஎஸ் தலைவர் அந்த பண முதலைகள் அமைச்சு அவர் தான் அந்த வில்லனை வந்து இங்க இட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப வில்லன் இங்க வந்தோன்னே இவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து பல ஆயுதங்கள் தேவைப்படுது. எதற்கு அந்த ஆயுதங்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா, மும்பை தாக்குதல் இப்ப நடந்திருக்கு 2008 நடந்த மும்பை தாக்குதலுக்கு இந்த அஜ்மல் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. மும்பை தாக்குதல் நடத்தும் போது யாரெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதுல ஒருத்தன் அசால்ட்டா சுடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம துப்பாக்கி எடுத்துட்டு சுடுவான். அந்த கேரக்டர் நடிக்கிற ஆள் தான் இந்த பையன். இந்த பையன் அந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறவன் தான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து துப்பாக்கி கொடுக்கணும். அப்ப அந்த வில்லன் என்ன கேட்கறான், ஏன்பா உங்ககிட்ட இல்ல துப்பாக்கி எங்கப்பா என்கிட்ட இருக்கு அப்படின்னா, இல்ல நாங்க வந்து கவர்மெண்ட் மூலயமா இவன் போனா இந்தியா விட்டு பார்டரை கிராஸ் பண்ணி போனா பாகிஸ்தானோட கன் இருந்தா பாகிஸ்தான் மேல சண்டைக்கு வருவானுங்க. எங்களுக்கு நீங்க அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய துப்பாக்கிகள் வேணும் அப்படின்னும் போது அந்த வில்லன் என்ன கேட்கிறான், அதையே நீங்களே வாங்கிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அது வந்து உங்களாலதான் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டா, இவர் வந்து இந்த பலோஜ் அப்படின்ற ஒரு குரூப்பினுடைய தலைவரா இருப்பாரு நம்முடைய வில்லன் அவர்கள். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பலோஜ் அப்படின்றது வந்து பாகிஸ்தான்ல இருந்து விடுதலை கேட்கும் ஒரு அமைப்பு தான் வந்து இந்த பலுசிஸ்தான். அந்த பலுசிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த வில்லனுக்கு வந்து ரொம்ப உதவக்கூடியவர்கள். இப்ப பலுசிஸ்தான் பிரச்சனை என்னன்றதை நீங்க பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இது ஒரு உண்மை நிலவரம். பலுசிஸ்தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து எப்படி பங்களாதேஷ வந்து இந்தியா பிரிச்சுதோ அதே மாதிரி இப்ப பாகிஸ்தான்ல இருந்து பிரிய காத்து கொண்டிருக்கும் இன்னொரு பிரதேசம் தான் இந்த பலுசிஸ்தான். அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்நாட்டு சண்டை ஹெவியா நடந்துட்டு இருக்கு. பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானை வந்து விடுதலை கொடுத்துரும், நாங்க பாகிஸ்தானோட இருக்க விரும்பல, நாங்க தனி நாடா இருக்க விரும்புறோம்னு சொல்லி பலுசிஸ்தான்ல பல காலமா சண்டைகள் நடந்துட்டு இருக்கு, பலுசிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும். அப்ப அங்க இங்க எப்படி இந்தியா பாகிஸ்தான், அதே மாதிரி பலுசிஸ்தான் பாகிஸ்தான் 2 பேருக்குமே. ஆனா பலுசிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் அது பாகிஸ்தான்ல ஒரு பகுதியா தான் இருக்கு. ஆனா தனியா எங்களுக்கு நாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அங்க ஒரு பெரிய டெரர் குரூப்பே இருக்கு. அந்த டெரர் குரூப்புக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் உதவி பண்றாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறதுக்கு. அமெரிக்காவுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்கெல்லாம் நம்ம தீவிரவாதத்தை ஏற்ற முடியுமோ அங்கெல்லாம் தீவிரவாதத்தை ஏற்றுறதா அமெரிக்காவோட வேலை. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா, இது பலுசிஸ்தானுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ ஆயுதங்களை கொடுத்து பாகிஸ்தான சண்டை போடுது. அப்ப அந்த ஆயுதங்கள் ஐஎஸ்ஐக்கு கிடைச்சாதான், பாகிஸ்தானுக்கு கிடைச்சாதான் அதன் மூலயமா இந்த மும்பை அட்டாக் நம்ம செயல்படுத்த முடியும். இந்த அஜ்மல் இவன்லாம் வந்து இந்த துப்பாக்கி கொடுத்து அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அந்த வில்லனுக்கும் அவன் வந்து அந்த குரூப் பலுசிஸ்தானுடைய அந்த இனத்தை சேர்ந்தவன் தான் இந்த வில்லன். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனை அந்த பலுசிஸ்தானுக்கு அமுச்சு அந்த துப்பாக்கியை வாங்கி வந்து கொடுங்க, நாங்க உங்களை அரசியல பிறலாக்கிறோம் அப்படின்றானுங்க. அவனும் போயிட்டு என்ன பண்றான், வாங்கி வந்து கொடுத்துட்றான். அது ரன்பீருக்கு அப்புறம் ஹெல்ப்பா இருக்காரு. அப்பதான் இந்த மும்பை அட்டாக் நடக்குது. மும்பை அட்டாக் நடந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியாவில ஏற்படுறத ரன்பீர் கபூர் பாக்குறாரு. என்ன இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த படம் இந்த 3 உண்மை நிகழ்வுகளை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஹைஜாக், இன்னொன்னு பார்லிமெண்ட் அட்டாக், இன்னொன்று வந்து மும்பை அட்டாக். இந்த 3 அட்டாக்கையும் பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் உண்மை. மறுபடியும் கதைக்கு வந்துருவோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி அவர் வந்து ஐஎஸ்ஐ அமைப்பு தலைவரும் இந்த பலோஜ் குரூப்பினுடைய தலைவரும், அதாவது வில்லனை சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப மன வருத்தத்துல இருக்கும்போது நம்ம சஞ்சய் தத், இதுக்கிடையில சஞ்சய் தத் நம்மளுடைய வில்லனுடைய எஸ்பி, அந்த பாகிஸ்தானோட எஸ்பியா இருக்கு, அவரும் இந்த அரசியல் தலைவர் என்ன பண்றாருன்னா சஞ்சய் தத் உதவியை நாடுறாரு. என்னை மீறி அவன் வந்து பெரிய ஆளாக விரும்புறான். யாரு, வில்லன் வந்து பெரிய ஆளாக விரும்புறான், என்னோட பெரிய அரசியல்வாதியாக விரும்புறான். நீ வந்து எப்படின்னா என்கவுண்டர் பண்ணிடு, அவன் தான் பெரிய ரவுடி ஆச்சு, ரவுடில இருந்து அவன் அரசியல்வாதியாக முயற்சி பண்றான், அவன் எப்படின்னா என்கவுண்டர் பண்ணு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சஞ்சய் தத் வந்து உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இவனை வந்து ரொம்ப இந்த வில்லனை வந்து
சூப்பரா வந்து அட்டாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரன்பீர் கபூர் இந்த வில்லன் தான் அவருக்கு வந்து மெயினா இருக்காரு. அவர் வந்து இந்திய ஏஜென்ட் இல்லையா? அவர் வந்து இந்த வில்லன் கூட கூட இருந்தாதான் அந்த வில்லன் கூட தான் அந்த ஐஎஸ்ஐ அமைப்பு தலைவர், அந்த பண முதலைகள், மேலும் பல கெடுதல் செய்யக்கூடிய எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த வில்லனுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கு. அப்ப வில்லனை காப்பாத்தினாதான் நம்ம அவனுக்கிட்ட போக முடியும், நல்ல பேர் வாங்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஊருக்குலாம் நம்ம நல்லவனா திருன்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி கிட்ட இருந்து, அதாவது நம்ம சஞ்சய் தத்திட்ட இருந்து அந்த வில்லனை வந்து ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி காப்பாத்திடுறாரு. ஆனா என்னன்னா, மறுபடியும் காப்பாற்றப்பட்ட வில்லன் என்ன பண்றான், மறுபடியும் போய் அந்த பலுசிஸ்தான்ல போய் நான் ஆயுதம் வாங்கி வந்து கொடுக்குறேன், அந்த ஆயுதத்தை வச்சு இந்தியாவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஐஎஸ்ஐ தலைவர்கள் வந்து கேட்கிறாங்க. அவரை ஹெல்ப் பண்ண முயற்சி பண்றான். இந்த நேரத்துக்கு அப்புறமா சஞ்சய் தத்தால, நம்ம ஹீரோவால ரன்பீர் கபூரால இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு உதவி செய்ய முடியாது, இந்த வில்லனை நம்ம முதல்ல காலி பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா இந்த ஒரு இவங்க வில்லனை காலி பண்ணி இவனையும் காலி பண்ண, இந்த ஐஎஸ்ஐ தலைவரையும் காலி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றாருன்னா, சஞ்சய் தத்துக்கிட்டையும் இப்ப ஏற்கனவே வந்து அந்த அரசியல்வாதியோட பொண்ணை காதலிச்சார் இல்லையா? சோ அந்த அரசியல்வாதி தெரிஞ்சிடும் இவன் தான் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பையன் சஞ்சய் தத்துடைய ரன்பீர் கபூருடைய அந்த பொண்ணு வந்துடுறதால தன்னோட மருமகனா ஆயிடுறாரு. யார்? ரன்பீர் கபூர் மருமகனா ஆயிடுறாரு. சோ அதனால வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, இந்த அரசியல்வாதியும் சஞ்சய் தத்தும் இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. யாரை காலி பண்றதுக்குன்னா அந்த வில்லனை காலி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இவர் வந்து இந்திய உளவாளி அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நம்ம மருமகன் இந்த மாதிரி கேட்கிறான், நமக்கும் வந்து அரசியல் எதிரி வந்து ஒழிட்டோம்னு சொல்லி இந்த அரசியல்வாதி என்ன பண்றாருன்னா சஞ்சய் தத் உதவியோட இந்த வில்லனை சாவடிக்க முயற்சி பண்றாரு. அப்ப இறுதியா சஞ்சய் தத் ரன்பீர் கபூர் என்ன பண்றாருன்னா, இந்த வில்லனை நான் ஒரு இடத்துக்கு இட்டுன்னு வரேன், நீங்க அங்க வச்சு சுட்டுருங்க, நீங்க சுட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னோட பேர் காப்பாற்றப்படும், இல்லைன்னா என்ன வந்து அந்த வில்லனோட ஆளுங்க வந்து தம்பிங்க எல்லாம் சேர்ந்து சாவடிச்சிருவாங்க, இயற்கையா நடக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாரு. ஆனா வில்லன் வந்து ஒரு இதுல கண்டுபிடிச்சிருவாரு, ஏன் வந்து இந்த மாதிரி நம்மள தனியா இட்டுன்னு போறான், அப்பதான் இவர் வந்து இந்திய உளவாளியா இருப்பானோ அப்படின்ற சந்தேகம் வந்து வில்லனுக்கு வந்துருது. வில்லனுக்கு வந்த நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்கிட்ட வந்து ஃபைட் பண்றாரு. அந்த ஃபைட்ல வந்து நம்முடைய ரன்பீர் கபூர் அடிச்சுக்கிச்சு கீழே போட்டுட்டு தப்பிச்சுன்னு ஓடுறாரு அந்த வில்லன். அப்ப அந்த தப்பிச்சுன்னு ஓடுற நேரத்துல சஞ்சய் தத்து எதிரில வந்து அவரை துவம்சம் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இப்போ அந்த வில்லன் இறந்தது வந்து யாருக்குமே தெரியாது, அந்த கேங்க்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. சஞ்சய் தத்துக்கும் ரன்பீர் கபூர் மட்டும்தான் தெரியும். அவர் கூட வந்து எல்லாருமே சாவடிச்சதால ஒரு சஞ்சய் தத்து கெஞ்சுவாரு, சார் இவர் எடுத்துட்டு போய் நான் காப்பாத்தின மாதிரி பண்ணல அப்படின்னா என்ன உயிரோட சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த அவருடைய சாகும் தருவாயில இருக்கிற வில்லனுக்கு திரும்பி ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் போடுறாரு. ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் போட்டாலும் அவர் செத்துறாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க ரன்பீர் கபூர் காப்பாத்ததான் முயற்சி பண்ணாரு, ஆனா கடைசியில அவர் செத்து போயிட்டாரு, இதோட நம்ம தலைவர் ரன்பீர் கபூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரன்பீர் கபூரை தலைவரா தேர்ந்தெடுக்க நினைக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய முதல் பகுதியோட எண்டு. இந்த முதல் பகுதியோட எண்டை வச்சு துரேந்தர் பார்ட் 2 எடுத்திருக்கிறாங்க. அந்த பார்ட் 2 எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில பார்த்துட்டு, அதுக்கும் எந்த உண்மை நிலவரங்கள் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு, இறுதியா இந்த துரேந்தரும் இதனை தொடரும் அரசியலும், இதுல இந்த படத்துல காட்டப்பட்ட மோசமான அரசியலையும் பத்தி, அதாவது காட்டப்பட்ட உண்மை கதைகள்ல வந்து சில உண்மைகளையும் அதுக்காக அவர்களுடைய சிலருடைய மனதை இன்பப்படுத்துவதாக ஏற்படுத்தப்பட்ட சில தவறான உண்மை நிகழ்வுகளையும் வந்து நம்ம துரேந்தர் 2 கதை பார்க்கும்போது இறுதியில பார்ப்போம்.